பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்க மாப்பிள்ள அப்போ தான் நீங்களும் காரு பைக்கு வீடுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ முடியும். உங்கள் சீட்டில் இருந்த ஒருத்தர் இப்போ எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்காருன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லை, எவ்வளோ வசதியாக இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் சொன்னதுனால செந்திலும் சரி மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற ஆள் உங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார், நீங்கள் அவர்கிட்ட ஃபைலை முடித்து கொடுத்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கான பணத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே அவங்களும் வராங்க. டாக்குமெண்ட்டை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா சேர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால செந்தில் ரொம்பவே பயப்படுறாங்க. ஃப்யூன் இருந்துட்டு, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, கையெழுத்தை மட்டும் போடுங்க, நாளைக்கு அந்த ஆள் பணத்தோடு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி ஃப்யூன் சொன்னதுனால இருந்தாலையும் செந்திலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சொன்ன மாதிரி அந்த ஆளும் பணத்தோடையும் அடுத்த நாள் வந்துடுறாரு. சார், நீங்கள் கேட்ட மாதிரி பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஒரு பக்கமும் ஃபைலை ஒரு பக்கமும் வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து விஜிலன்ஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸர்லாம் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. செக் பண்ணுங்கன்னு சொல்லி செக் பண்ண வைக்கிறாங்க. அதில் பணமும் இருக்குது. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.